என்னடா திரும்பவும் பிக் பாஸ் சம்பந்தப்பட்ட வீடியோவா அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம சேனல்ல வேற சில கண்டென்ட் அப்பப்போ போட்டுக்கிட்டு தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நேத்து கூட சிவகார்த்திகேயனுடைய SK21 அதாவது அமரன் படத்துடைய ஃபுல் பிரேக் டவுன் போட்டிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் சம்பந்தப்பட்ட எக்கச்சக்க உண்மைகள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துகிட்டு இருக்கு. ஐஷு வேற தொடர்ந்து இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க இன்டர்வியூல என்ன சொல்றாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் ஒன்னா கலந்துகிட்டே அப்படியே இந்த வீடியோல பாத்துக்கலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்க வந்த எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ மறக்காம இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். இப்ப டைரக்டா சம்பவத்துக்குள்ள போலாம். ஐஷு வந்து கண்டினியூஸா இன்டர்வியூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க இன்டர்வியூல சில விஷயங்களை ஓப்பனாவே பேசுறாங்க. அந்த வகையில நம்ம பாராட்டலாம். முதல்ல அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் யார் யார்கிட்ட எல்லாம் ரொம்ப சண்டை போட்டேன், அவங்க கிட்ட எல்லாம் நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியா ஃபுல்லா எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த ஆட்கள் தான் என் கூட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. இன்ஃபேக்ட் பிக் பாஸ் விட்டு நான் வெளியில வந்த உடனே என்கிட்ட முதல்ல பேசின ஆளே பிரதீப் தான். அவர்கிட்ட ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த ஃபேமிலியா அவர்கிட்ட ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க. இந்த டைம்ல தான் அவர் அடுத்து நடிக்கக்கூடிய படத்துல என்ன அப்டேட் இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அதை நான் சொல்ல முடியாதுங்க, அவரே என்ன கொஞ்சம் நல்ல ஓப்பனா போட்டு விட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி ஐஷு அதை தெளிவா சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பிரதீப் அப்படிப்பட்ட ஆள் தான். எதுவா இருந்தாலும் டக்குனு தூக்கி சோசியல் மீடியால போட்டு விட்டுறாப்ல, அது வைரல் ஆயிடுது. அதனால அவரே சொல்லிடுவாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க நைஸா கலந்துக்கிட்டாங்க. அதுக்கடுத்து பிரதீப் வந்து இவங்க கிட்ட ஊட்டிக்கு டிக்கெட் போட்டு கொடுக்க சொல்லி கேட்டிருக்காராம். அதுவும் ஐஷு கூட ஐஷு அம்மா கூட பிளே ஸ்டேஷன் விளையாடுறதுக்காகவே இந்த டிக்கெட்டை போட்டு கொடுக்க சொல்லியிருக்காரு போல. சோ நான் ஊருக்கு வந்த உடனே உங்க கூட விளையாடுறேன், ஜாலியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு போல. இவங்க ரெண்டு பேர் பேசும்போது பிக் பாஸ் கேம்ல என்ன நடந்தது அப்படிங்கறது எல்லாத்தையும் ரொம்ப ஃபன்னா பேசுவாங்களாம். இன்ஃபேக்ட் அந்த இடத்துல கூட பிரதீப் வந்து நிறைய இடத்துல ஐஷுவை சிரிக்க வச்சுதான் அவங்களே சொல்லியிருந்தாங்க. ஐஷுவோட அப்பாவும் இந்த இடத்துல கிளியரா சொல்லிட்டாரு, என் வீட்டுக்கு யார் வேணா வரலாங்க, அது யாரா வேணா இருக்கலாம், என்னுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி அவங்களுக்கு எப்பயுமே வழக்கம் போல இருக்கும், யார் வந்தாலும் என்னுடைய டோர்ஸ் ஓப்பனாவே இருக்கும் அப்படிங்கறது அவரும் போட்டு உடச்சிட்டாப்ல. சோ பிரதீப் வந்து ஐஷுவோட ஃபேமிலி கூடவே க்ளோஸா இருக்காரு அப்படிங்கிறது இப்ப கிளியரா புரியுது. இன்ஃபேக்ட் அவங்க அம்மா கூட பிரதீப் கிட்ட பேசுறத நினைச்சு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க பயங்கரமா சண்டை போட்டாங்க இல்லையா அர்ச்சனா கூட, அந்த விஷயத்தை பத்தி ஓப்பனா சொன்னாங்க. இல்லைங்க, எனக்கு ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொன்னா கோவம் வந்துரும், அந்த மாதிரி தான் நான் அந்த இடத்துல பயங்கரமா கத்திட்டேன், மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. இன்ஃபேக்ட் அர்ச்சனா கூட நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் என்கிட்ட பேசினாங்க, நாமெல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேம்ல நான் எப்படிலாம் தப்பு பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் சிலது சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அதையுமே ஓப்பனா போட்டு உடைச்சாங்க. அர்ச்சனாவும் இன்னும் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கறதையும் ஐஷு இந்த இடத்துல கிளியரா சொல்லிட்டாங்க. சோ பிரதீப் அண்ட் அர்ச்சனா இவங்க ரெண்டு பேருமே ஐஷு கூட க்ளோஸா தான் இருக்காங்க, அது கிளியராவே புரியுது. அது மட்டும் இல்லாம இவங்க ஃபேமிலிக்கு ஐஷு உள்ள இருக்கும்போது சோசியல் மீடியால பயங்கரமான ஹேட்ரட் வந்தது இல்லையா, அதனால அவங்க ஃபேமிலி ரொம்ப டிப்ரெஸா இருந்ததாகவும் அந்த டைம்ல இவங்க ஃபேமிலிக்கு வெகு சிலர் மட்டும் தான் சப்போர்ட்டா இருந்ததாகவும் அதை பத்திலாம் லேசா ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனா பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு கேம்குள்ள போயிட்டாலே இந்த மாதிரி நெகட்டிவிட்டி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த டைம்லயும் சில பேர் இவங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட்டா இருந்ததாகவும், இன்ஃபேக்ட் அந்த இடத்துல ஐஷுவோட அப்பா வந்து ரொம்ப டிப்ரெஸா இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் தான் ஹெல்ப் பண்ணதாகவும் இந்த இடத்துல காமிச்சிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவர் வந்து அமீருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். அதை பத்தின இன்டர்வியூ இன்னைக்கு தான் வந்திருந்தது, அவரையும் இந்த இடத்துல காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவர்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, ஐஷுவை தவிர பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த நபர் இல்ல அப்படின்னா இந்த கேம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க யாரை நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க மனுஷன் ரொம்ப உஷாரா இருந்திருக்காப்ல. நான் எந்த பதில் சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா நான் அதை சொல்ல மாட்டேன். மேபி ஐஷோ பத்தின நெகட்டிவிட்டி எல்லாம் கொஞ்சம் வந்தது இல்லையா, அதெல்லாம் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொத்தாம் பொதுவா சொல்லி அழகா எஸ்கேப் ஆயிட்டாப்ல. அப்புறம் மணியை நீங்க மிஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது உண்மையாவே நான் மணியை நான் மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஐஷு இந்த இடத்துல போட்டு உடைச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்த இடத்துல மணி வந்து உள்ள அவரையும் பாத்துக்கணும், கூட இருந்த ரவீனாவையும் பாத்துக்கணும், மூணாவதா என்னையும் பாத்துக்கணும் அப்படிங்கிறது தான் அவரால் முடியாம போயிடுச்சு. இருந்தாலுமே அவர் நிறைய இடத்துல எனக்கு வான் பண்ணாரு, என்ன சில விஷயங்கள்ல இருந்து காப்பாத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணாரு. பட் நான் தான் கேட்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க தப்ப இந்த இடத்துல அக்செப்டும் பண்ணிக்கிட்டாங்க. அந்த வகையில நம்ம பாராட்டலாம். அப்புறம் நிக்சனை பத்தி கேள்வி கேட்கும்போது அவர் உண்மையாவே திறமையான பையன், நல்லா ராப்லாம் பாடுவாப்ல. இருந்தாலுமே நான் அதை பத்தி பெருசா பேச விரும்பல, ஏன்னா அவருக்குமே ஒரு லைஃப் இருக்கு, நானுமே தப்பு பண்ணிருக்கேன், அதனால இதை அப்படியே விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி அதையுமே அழகா கடந்து போயிட்டாங்க. பட் நிக்சனை பத்தி பெருசா எதுவுமே நெகட்டிவா சொல்லல. அந்த வகையிலுமே பாராட்டலாம். கேம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல யாரை பத்தி நெகட்டிவா பேசி என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் மாயா பூர்ணிமா பத்தி கேட்கும்போது இன்ஃபேக்ட் எனக்கு மாயா தான் க்ளோஸ், ஆனா பூர்ணிமா எனக்கு அந்த அளவுக்கு க்ளோஸ் கிடையாது. மேபி மாயாக்கு பூர்ணிமா க்ளோஸா இருக்கிறதுனால நான் 2-3 இடத்துல பேசியிருப்பேன், மத்தபடி பூர்ணிமாக்கு எனக்கு பெருசா சம்பந்தம் இல்ல அப்படிங்கறது இந்த இடத்துல போட்டு உடைச்சிட்டாங்க. அப்புறம் கடைசியா நம்ம டைட்டில் வின்னர் விக்ரம பத்தி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அவர் கேம் விளையாடுனது வந்தது போனது எல்லாத்தையும் விட்டா அவர் உண்மையிலேயே ஒரு ஜெனியூனான மனுஷன் இல்ல அப்படின்னு கேட்கும்போது ஐஷு அதையும் கிளியரா சொன்னாங்க. அவர் உண்மையிலே கேமை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல மனுஷன், கேம் விளையாடாம சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாப்ல, அதெல்லாம் ஓகே, பட் உண்மையாவே ஜெனியூனா ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவரு. அது மட்டும் இல்லாம விக்ரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாம வீட்டுல மட்டும் சில நெகட்டிவிட்டி எனக்கு இல்லாம இருந்தது அப்படின்னா ஈஸியாவே நான் டாப் 5 வந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களை சொன்னாங்க. அப்புறம் விசித்ரா மேம் பத்தி கேட்கும்போது உண்மையாவே அவங்க செம ஜெனியூன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இன்டர்வியூ வேற கான்டாக்டர் போல, அப்படியா அடுத்து நான் உங்களை இன்டர்வியூ எடுப்பேன், அப்போ அவங்க எவ்வளவு ஜெனியூனா இருக்காங்க அப்படிங்கறத நீங்களே பாப்பீங்க அப்படிங்கிற மாதிரி லைட்டா கலாச்சம் விட்டாப்ல. உண்மையிலே விசித்ரா இன்னும் பெருசா எந்த இன்டர்வியூஸ்
இன்டர்வியூஸும் கொடுக்கல. எஸ்பெஷலி அந்த அண்டாகா கசம் ஷோல நடந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் இன்னும் பெருசா அவங்க யார்கிட்டயுமே இன்டர்வியூ கொடுக்கல. நடுவுல வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு மட்டும் ஒரு போஸ்ட் போட்டாங்க, லைவ் வந்திருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் இன்டர்வியூவா இன்னும் யார்கிட்டயுமே கொடுக்கல. மேபி இன்டர்வியூ கொடுத்தாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இன்னும் வெளியில வரும். அது என்ன அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இதுதான் ஐஷுவோட இன்டர்வியூல இருந்த சில முக்கியமான விஷயங்கள். அப்புறம் ஜெனரலா சில அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணா பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் நிக்சன் வந்து ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போனார் இல்லையா, ஃபுல்லாவே அந்த இடத்துல நிக்சனுக்கு பாராட்டு கிடைச்சிருக்கு. இன்ஃபேக்ட் அவர் ரேப் பாடி எல்லாருமே அந்த இடத்துல சந்தோஷப்படுத்திருக்காப்ல. இதை உடனே சோஷியல் மீடியால போட்டு யார பாத்திரா பயந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு எல்லாரும் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நிக்சன் கிங்டம் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் என்ன பொறுத்த அளவுக்கு இந்த காலேஜ் அப்படின்னா அது ஒரு வைப். நம்ம எல்லாருமே காலேஜ் படிச்சிருப்போம், நமக்கும் தெரியும் யார் வந்தாலுமே அந்த இடத்துல இந்த மாதிரி சம்பவங்கள் தாராளமா நடக்கும். அது மட்டும் இல்லாம நிக்சன் வந்து நல்லா பாட்டு பாடுவாப்ல. அந்த வகையில யாருமே அவரை குறை சொல்ல முடியாது. சோ நல்லா பாட்டு பாடினாலே ஆடியன்ஸ் சேரப் ஆயிடுவாங்க, அதுதான் உண்மை. ஆனா அவர் பண்ண எல்லாத்தையுமே மறந்து இந்த இடத்துல ஆடியன்ஸ் ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இன்னும் நடக்கல. இன்ஃபேக்ட் அவர் பண்ண தப்ப அக்செப்ட் பண்ணாத வரையும் ஆடியன்ஸ் அவங்கள சரியா ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை. அதுக்கப்புறம் விஷ்ணுவை பத்தி சொல்லவே தேவையில்ல. மனுஷன் வெளில வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா காலேஜ் ஃபங்க்ஷனா போயிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். போற இடத்துல எல்லாமே அவருக்கு நல்ல ரிசப்ஷன் கிடைக்குது. மணியுமே ஒரு ஃபேன் மீட் அட்டன் பண்ணிருக்காப்ல. மணி கிட்டயுமே சில கேள்விகள் எல்லாமே கேட்கப்பட்டிருக்கு. ரவீனாவை பத்தி எல்லாம் கேட்கும்போது நான் வந்து உள்ள அவளை கன்சர்னா தான் பாத்துக்கிட்டேன். பட் வெளியில வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ கொஞ்சம் கேப்ல இருக்கும். மேபி போக போக சரியாகிடும் அப்படிங்கிற மாதிரி அதையும் பொதுவா இந்த இடத்துல சொல்லிவிட்டாப்ல. அதுக்கப்புறம் நீங்க உள்ள விளையாண்டதுல இன்னும் என்ன சரியா பண்ணிருக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, நான் லாஸ்டா விளையாண்ட ஒரு கேம் ஸ்டார்டிங்ல இருந்தே விளையாடி இருக்கணும். நான் ரொம்ப சைலண்டான ஆளு. சில விஷயங்கள் என்கிட்ட வந்தா மட்டும் தான் நான் கேட்பேன். பட் அப்படிலாம் இல்லாம ஸ்டார்டிங்ல இருந்தே எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டே இருந்தேன் அப்படின்னா மேபி நான் ரன்னரா இல்லாம வின்னர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அதையுமே தெளிவா சொன்னாப்ல. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு அப்படிங்கறதையும் பொதுவா ஓப்பனாவே போட்டு உடைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஃபேக்ட் மணியோட அம்மாவை வச்செல்லாம் ஒரு இன்டர்வியூ நடந்திருக்கு. அவங்களோட ஃபேமிலியே இந்த இடத்துல மணியை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறதாவும் சொல்லியிருந்தாங்க. அந்த இன்டர்வியூ லைட்டா எமோஷனலா இருந்தது. மேபி எத்தனை பேர் பாத்தீங்க அப்படின்னு தெரியல. பாத்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் பிரதீப்போட ரெட் கார்டை பத்தியும் திரும்ப ஒரு முறை கேட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல கண்டிப்பா எல்லோ கார்டு வச்சிருந்தாங்க அப்படின்னா நான் எல்லோ கார்டு தாங்க தூக்கிருப்பேன். பட் வெறும் ரெட் கார்டு மட்டும் வச்சதுனால எல்லாருமே சொல்றதுனால மேபி இதெல்லாம் உண்மையா நடந்திருக்குமோ அப்படின்னு நினைச்சு நானே தூக்கிட்டேன். பட் அதுதான் வெளியில எனக்கு நெகட்டிவாவும் ஆகியிருக்கு அப்படிங்கிறது நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை தெளிவாவே போட்டு உடைச்சு ஒத்துக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்த பி டீம்ல இருக்க எல்லாருமே அவங்க பண்ண தப்ப வெளியில ஓப்பனா ஒத்துக்கிட்டதுதான் அவங்க மேல இவ்வளவு மரியாதை வரதுக்கான ஒரு முக்கியமான காரணமும். இது எல்லாருமே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இன்னமும் நான் பண்ணது சரிதான் அப்படின்னு நிக்கிறதுனாலதான் சில பேரால இன்டர்வியூ கூட கொடுக்க முடியல. இதுக்கு மேலேயாவது மாயா பூர்ணிமா இன்டர்வியூ கொடுப்பாங்களாடா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்கான அப்டேட் இந்த வாரத்துல வரும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதை பத்தியும் பெருசா எதுவுமே வரல. மேபி பிக் பாஸ் கொண்டாட்டமே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களா என்ன அப்படின்னு தெரியல. என்ன அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த வீடியோவை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் பத்தின வீடியோவே போடாதரா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ல வந்து போடாதீங்க. ஏன்னா நம்ம நடுவுல நிறைய டிஃபரெண்டான வீடியோவும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும். நாளைக்கு கூட சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் வீடியோ வரப்போது. ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய சம்பவங்களை பத்தியும் ஒரு வீடியோ ரெடி பண்ணிருக்கோம். மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. அமரன் படத்தோட டீகோடிங்க பத்தின உங்களோட ஒப்பீனியன் அந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்புறேன். அப்படி பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல போற போக்குல ஒரு லைக் போட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு நம்ம 1000 லைக் டார்கெட்டா வச்சிருக்கோம். வீடியோவை முதல்ல பார்க்கக்கூடிய 1000 பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye bye. Thank you guys.